வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி வத்த குழம்பு வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா வீட்டில் உள்ள வத்தலை வச்சு நம்ம எப்படி செய்யலாம், வெஜிடபிள் வத்தலை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் வத்தல், அப்புறம் மணத்தக்காளி வத்தல் ப்ளஸ் சுண்டைக்காய் வத்தல், இதில் 3 வத்தலும் எடுத்திருக்கோம். வெங்காயம், பூண்டு, பட்டை மிளகாய், இது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். புளி ஊற வச்சு எடுத்திருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு பேனில் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகம், பட்டை மிளகாய், அப்புறம் எல்லா வத்தலையும் அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். வத்தெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு இது புகை வர்றது என்ன, நல்லெண்ணெய்னால அது புகை வரும். பியூர் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதனால அது புகை வரும். இப்போ அதோட கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிடுவோம். அந்த வத்தெல்லாம் பொரிஞ்ச பிறகு அதோட வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிடுறோம். வதக்கின பிறகு ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் தேவையான அளவு. நல்லா வதங்கட்டும். அந்த வாடையெல்லாம் போன பிறகு நல்லா வதக்கிட்டு இப்போ அதோட புளிக்கரைசல் எடுத்து, புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்க விடுங்க. அதோட பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வைங்க. நல்லா கொதித்த பிறகு அதோட உப்பு சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு போய் தெரியும், அதோட ஃப்ளேவர் வந்துட்டுன்னு தெரியுது. கருவேப்பிலை சேர்த்துங்க. கொத்தமல்லி தேவையில்லை, கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணால் போதும். சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா வத்த குழம்பு அப்படியே அந்த புளியெல்லாம் சுண்டி வந்துடும். என்ன வத்த குழம்பு சூப்பரா? வாவ், சாப்பாடு சூப்பர்.